ஹாய், வெல்கம் டு செஃப் கைமணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கீ ரோஸ்ட். இந்த சிக்கன் கீ ரோஸ்ட் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 1/2 கிலோ சிக்கனோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கெட்டி தயிர், சேர்த்து நல்லா இந்த இப்போ நம்ம ஆட் பண்ணதோடு சேர்த்து ஒரு ½ லெமன் ஜூஸ். இதை இந்த இப்போ நாம் ஆட் பண்ணதையும் சிக்கனையும் நல்லா சேர்த்து கிளறிக்கோங்க. எல்லா சிக்கன்லையும் இந்த மசாலா படுற மாதிரி நல்லா கிளறி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு இந்த மிக்சரை 1 மணி நேரம் ஓரமாக வச்சுருங்க. 1 மணி நேரம் இந்த மசாலா வந்து இந்த சிக்கனில் ஊறட்டும். இப்போ ஒரு பேனில் வெடிகேட் சில்லி, அதாவது இந்த மிளகா எதுக்கு நான் சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலருக்காக. இது காரம் கம்மியாக கொடுக்கும், கலர் அதிகமாக கொடுக்கும். இது கூட காரத்துக்காக 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சப்போஸ் வெடிகேட் சில்லி இல்லை அப்படின்னா நீங்கள் வரமிளகாவே ஒரு 4 மட்டும் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே, ஹை ஃப்ளேமில் வச்சு கறிக்கிறாதீங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பொடி நசுக்கிற அளவுக்கு அந்த பதம் வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ இந்த வதக்குன இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 50% பவுடர் அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை கரைச்ச தண்ணியும் அந்த புளியும் சேர்த்து இந்த மிக்சரோட ஊற்றிக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 8 ஸ்பூன் நெய் வர அளவுக்கு ஊற்றிட்டு அந்த நெய்யை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெல்ட் ஆனவுடனே நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சிக்கன், அந்த சிக்கன் எடுத்துகிட்டு அந்த சிக்கனை இதில் ஒரு 50% ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த சிக்கன் நல்லா ஒரு 50% வந்து இந்த நெய்யிலே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, ரோஸ்ட் பண்ணி. ஸோ சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணியும் விடும், அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணும்போது தண்ணி விடும், அந்த நெய்யும் தண்ணியும் மிக்ஸ் ஆனாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 50% குக் ஆனோன்னா இங்கே பாருங்கள், இப்போ தண்ணி விட ஆரம்பிக்குது சிக்கன். ஸோ இப்போ இந்த தண்ணியும் நெய்யும் சேர்ந்து அந்த சிக்கன் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனவுடனே ஒரு 50% குக் ஆனால் போதும், நமக்கு 100% குக் பண்ண வேணாம். பார்த்திங்களா சிக்கன் எவ்வளோ நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருக்குன்ட்டு. ஸோ அப்படியே ஒரு நல்லா அதே மாதிரி அதுலேயே லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ சிக்கன் 50% குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த சிக்கன் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எடுத்த உடனே இப்போ இந்த மீதி இருக்க நெய்யும் அந்த சிக்கன்லேருந்து வந்த அதோட தண்ணியும் சேர்ந்து தான் இது அப்படியே இருக்கட்டும். இது அப்படியே வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா கொதிக்க விடுங்க அதே கடாயில்.
பபுள்ஸ் வர அளவுக்கு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த உடனே நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மசாலா, அந்த மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு அந்த மீதி இருக்க மசாலாலையும் தண்ணி கலந்து அந்த தண்ணியை அதில் கொட்டிடுங்க. இந்த மசாலாவை வந்து நல்லா குக் பண்ணுங்கள். அந்த தண்ணி, அந்த நெய், அதுக்கப்புறம் சிக்கனோட இது ப்ளஸ் மசாலா இந்த 4மே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ப்ளஸ் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பபுள்ஸ் நல்லா வர ஆரம்பிக்கணும், நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். நல்லா தண்ணி இந்த மசாலாவும் கிரேவியும் நல்லா கொதிக்கிற அளவுக்கு நல்லா கிளறிட்டே இருங்க. நீங்கள் கிளறாம விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ கிளறிக்கிட்டே கொதிக்க விடுங்க. இப்போ இதில் நான் சும்மா ஒரு துண்டி வெல்லம் சேர்க்குறேன், இனிப்பு தன்மைக்கு லைட்டாக. வெல்லம் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் அந்த கீ ரோஸ்டான ஸ்டைல் அந்த டேஸ்ட் வரும், இல்லைனா வராது. ஸோ அதனால் வெல்லம் கண்டிப்பாக சேருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா 50%, அந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அந்த எல்லா மசாலாவும் எல்லா சிக்கன்லேயும் ஒட்டுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு இந்த சிக்கன், இந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் தான். ஆனால் நீங்கள் இதை செய்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் பொறுக்கணும். ஏன்னா அந்த சிக்கன் ஊறணும்னு சொல்கிறோம் பார்த்திங்களா மசாலாவோட, ஏன்னா எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ சிக்கன் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி சுண்டி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நல்லாவே இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஒன்ஸ் இல்லை 3 நிமிஷம் ஒன்ஸ் கிளறி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவியோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகி. ஸோ இதை இன்னும் நல்லா அப்படியே கிளறி விட்டு, இன்னும் நம்மளுக்கு தேவை ட்ரை ரோஸ்ட் தான். ஸோ அதனால் வந்து இன்னும் இதை கொஞ்சம் சுட விடுங்க, நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ அப்போ சிக்கன் வந்து எல்லாம் அப்சர்வ் பண்ணி மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா ஒட்டிக்கும். அந்த அளவு நல்லா குக் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், ஹை ஃப்ளேம் வேணாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பட் இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு 5 to 10 minutes ரெடி ஆகிடும். இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த கீ ரோஸ்ட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் வந்து நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.